ஓம் சிவாய நம. அன்பிற்சிறந்த ஆன்றோர்களே, சான்றோர்களே, நம்முடைய ரகசியத்தின் ரகசியம் என்ற சேனலிலே யோக நித்திரை என்பது பற்றி பார்க்க இருக்கின்றோம். நித்திரை என்றால் உறக்கம். யோக உறக்கம் செய்வதே யோக நித்திரை எனப்படும். யோக உறக்கம் செய்வது எப்படி, அது பற்றி விரிவாக பார்ப்போம். ஒரு சிலர் உறங்கும்போது உலுக்கி எழுப்பினாலும் எழுந்திருக்க மாட்டார்கள். ஒரு சிலர் அவர் பெயரை சொல்லி கூப்பிட்டால் உடனே எழுந்து விடுவார்கள். ஒரு சிலர் சிறு சிறு ஓசை கேட்டால் கூட எழுந்து விடுவார்கள். சரி, யோக நித்திரை செய்பவர் உறக்கம் எப்படி இருக்கும்? மனம் எப்பொழுதும் விழிப்பு நிலையிலேயே இருக்கும். இதை சித்தர்கள் வாக்கில் நாம் பார்க்கலாம். தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று பேசுவார்கள். அடியார்கள் பேசும்பொழுது திருஞான சம்பந்தர் துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள்தோறும் என்றும், திருநாவுக்கரசர் சொல்லும் பொழுது நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒருபோதும் இருந்தறியேன் என்று சொல்லுவார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுகின்ற பொழுது நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்பார். மாணிக்க வாசகர் அவர் சொல்லுகின்ற பொழுது இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்பார். ஆக சித்தர்களும் முக்தர்களும் அடியார்கள் எப்பொழுதும் ஒவ்வொரு வினாடியும் இறைவனை மறவாது நினைந்திருந்தார்கள். உறங்கினாலும் விழித்திருந்தாலும் இறை சிந்தனையிலேயே இருந்தார்கள். உறக்கத்திலும் சித்தர்கள் மனமும் முத்தர்கள் மனமும் விழிப்பு நிலையிலேயே இருக்கும். மனம் ஒன்றுபட்ட ஒருவர் தியானம் செய்யும் பொழுது எப்படி மனம் விழிப்பு நிலையில் இருக்குமோ, அதுபோலவே யோக நித்திரையின் போதும் மனம் விழிப்பு நிலையிலே இருக்கும். பத்மாசனத்தில் அமர்ந்து தியானிப்பதை எல்லோரும் செய்கின்றோம். உறக்கத்தின் போது தியானிப்பதைத்தான் திருவனந்தபுரம் என்ற தலத்தில் இருக்கக்கூடிய அனந்த பத்மநாப சுவாமி நமக்கு அந்த செயலை உணர்த்துகின்றார். படுத்து கொண்டு உறங்குகின்ற நிலையில் கையில் மலரை கொண்டு சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை செய்வது போன்ற அவருடைய தோற்றம் இருக்கும். அவர் அந்த நிலையில் மனதில் சிவத்தியானம் செய்கின்றார் என்பது நமக்கு தெளிவாக தெரிகின்றது. நாமும் இறைவனை தியானிக்க நேரமில்லாத அன்பர்கள் இரவில் உறங்கும் பொழுது பெருமாளின் பள்ளி கொண்ட நிலையில் படுத்து இறைவனை தியானித்து அருள் பெறலாம். இந்த யோக நித்திரையை பழக பழக உறங்கி எழுந்தவர்கள் புத்துணர்ச்சியை காட்டிலும் பன்மடங்கு புத்துணர்ச்சியாக இந்த யோக நித்திரை செய்யும் பொழுது இருக்கும் என்பது சித்தர்கள் வாக்கு. நாமும் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது இதுவே என கூறி குறிப்பு. ஒருவர் அந்த தியான நிலையில் பெருமாள் படுப்பதைப் போல படுத்து தியானம் செய்கின்ற பொழுது அவர்கள் எப்படி தியான நிலையில் இருக்கின்றார்களோ அதே நிலையில் மனதை சிவன்பால் சிந்திக்க நிச்சயமாக யோக நித்திரை சிறுக சிறுக கைகூடும் என்பதை உங்களுக்கு சொல்லுகின்றோம். இவை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். ஓம் சிவாய நம.